Hello learners, welcome to Bluekode Academy Learning Community. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபையர்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டேக் ஆர் நேம். இப்போ நம்ம பேர்ல எடுத்துட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா அலவுட் கேரக்டர்ஸ்னு சொல்லிட்டு a set of characters இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் foremost இஸ் ஆல்பபெட்ஸ். ஆல்பபெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காமனா எல்லா பேர்லயும் வருது. அந்த ஆல்பபெட்ஸ் இல்லாம there are few names. For example, we have apostrophe. சர்டன் நேம்ல வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்ட்ரோஃபி இருக்கும், அந்த சிங்கிள் கோட்ஸ். தென் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட என்ன இருக்கும்னா எக்ஸ்ட்ரீம் ரேர் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹைஃபன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேம்ல அலவுட் கேரக்டர்ஸ். அதே மாதிரி ஐடென்டிஃபையர்ஸ் ஒரு சிம்பிள் டெஃபினிஷன்ல சொல்லணும்னா ஒரு ஆப்ஜெக்ட்ஸை ஐடென்டிஃபை பண்றதுக்கு நான் ப்ரொவைட் பண்ற நேம் தான் ஐடென்டிஃபை. ஓகே, அது ஒரு வேரியபிளா இருக்கலாம், ஃபங்க்ஷனா இருக்கலாம், கிளாஸா இருக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைத்தனோட ஐடென்டிஃபையர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஜென்ரல் ப்ரோக்ராமிங் ஐடென்டிஃபையர்ஸாக இருக்கட்டும், அலவுட் கேரக்டர்ஸ்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது ஆல்பபெட்ஸ், டிஜிட்ஸ் அண்ட் தென் அண்டர்ஸ்கோர். இந்த மூணை தவிர எந்த ஒரு கேரக்டர்ஸும் அலவுடு கிடையாது. இதுதான் ஐடென்டிஃபையர் ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையர்ஸ் ஷுட் நெவர் ஸ்டார்ட் வித் அ நம்பர். அதாவது ஐடென்டிஃபையரோட அந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்னைக்குமே ஒரு நம்பரா இருக்கக்கூடாது. விச் இன்டைரக்ட்லி மீன்ஸ் ஒரு ஐடென்டிஃபையர்ல கண்டிப்பா எய்தர் அண்டர் ஸ்கோர்லயோ இல்ல ஆல்பபெட்லயோ ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, இதுதான் ரூல் நம்பர் 2. அண்ட் ரூல் நம்பர் 3 இஸ் பேசிக்லி ஐடென்டிஃபையர்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட 2 டிஃபரெண்ட் ஐடென்டிஃபையர்ஸ் இருக்கு. ஓகே, ஐடென்டிஃபையர் நம்பர் 1 இஸ் நேம் வித் அ கேபிட்டல் என். அதாவது ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்னவா இருக்கு, கேபிட்டல் என் இருக்கு. ஐடென்டிஃபையர் நம்பர் 2 இஸ் நேம் வித் அ ஸ்மால் என். ரெண்டுலையும் என்னதான் சேம் லெட்டர்ஸ் இருந்தாலும் சரி, ஒரு சிங்கிள் கேசிங்ஸ் மாறினா கூட பைத்தன் அதை ஒரு டிஃப்ரெண்ட் ஐடென்டிஃபையரா தான் கன்சிடர் பண்ணிக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் ஐடென்டிஃபையர்ஸ். அதை நம்ம ப்ரோக்ராம் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே கிளியரா தெரியும். நவ் லெட்ஸ் கோ இன்டு ப்ரோக்ராமிங். ஓகே லேர்னர்ஸ், ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா நாம ஒரு வேலிட் ஐடென்டிஃபையர் கிரியேட் பண்ண போறோம். ஸோ இப்போ நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணேன். ஸோ வேரியபிள் இஸ் அன் ஐடென்டிஃபையர் யூஸ் டு ஸ்டோர் டேட்டா. ஓகே, இப்போ நான் மை நம்பர்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணேன். அந்த வேரியபிளை நான் அசைன் பண்ண போற வேல்யூ இஸ் 7. ஓகே, அசைனிங்க்கு நம்ம யூஸ் பண்ற ஆப்ரேட்டர் தான் ஈக்குவல் டு. ஓகே, இப்போ என்ன பண்ணுது, இந்த மை நம்பருங்கிற வேரியபிள்ல 7ங்கிற ஒரு வேல்யூ போய் ஸ்டோர் ஆகுது. அந்த வேல்யூ வந்து ஒரு நம்பர். ஓகே, ஸோ இது டீட்டெயிலாக டேட்டா டைப்ஸ்ல நம்ம பார்ப்போம். பட் ஃபார் நவ் நம்ம ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையர் கிரியேட் பண்ணுறது தான் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன், எனக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியாச்சு. அந்த வேரியபிள் இருக்கிற வேல்யூ நான் என்ன பண்ணணும், பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போறேன்னா பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு பைத்தனோட பில்ட்இன் கமாண்ட் கொடுக்குறேன். ஸோ பிரிண்டோட வேலை என்னன்னா ஆப்ஜெக்டை யூசருக்கு வியூ பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ பிரிண்டோட வேலை என்ன, ஆப்ஜெக்டை ஒரு யூசருக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறது தான். ஸோ அந்த பாரந்தசிஸ்குள்ள நான் என்ன கொடுக்க போறேன்னா மை நம்பர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நான் என்ன பண்ணிடுவேன், பாஸ் பண்றேன். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் எக்ஸிக்யூட் பண்ணா எனக்கு ஒரு வேலிட் ஐடென்டிஃபையர் கிரியேட் ஆயிடும். ஓகே, கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன்னா இப்போ வந்து இந்த அதர் கேரக்டர்ஸ் நான் போட போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடென்டிஃபையர் நம்ம பார்த்த மாதிரி தான் ஆல்பபெட்ஸ் அலவுட். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ஸ்கோரும் அண்ட் டிஜிட்ஸும் அலவுட். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், அண்டர் ஸ்கோர் போடுறேன். அது கூடவே என்ன கொடுக்குறேன்னா ஒரு டிஜிட்டும் கொடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கிவ் 1. ஸ்டில் இது வித்தின் மை ஐடென்டிஃபையர் ரூல்குள்ள தான் இருக்கு. ஓகே, ஆல்பபெட்ஸ் இருக்கு, தென் வந்து பாத்தீங்கன்னா பங்க்சுவேஷன் அண்டர் ஸ்கோர் இருக்கு, தென் டிஜிட் 1 இருக்கு. ஓகே, ஒரு ப்ராப்பர் ஐடென்டிஃபையர் இருக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபையர்ஸ் எப்படி வந்து பாத்தீங்கன்னா பண்ணக்கூடாதுன்னு நம்ம என்ன பண்ண போறோம், எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போறோம். ஓகே, அதாவது ரூலை பிரேக் பண்ணி. இப்போ நமக்கு ரூல் என்ன, ஒரு ஐடென்டிஃபையர் நம்ம கிரியேட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அது எய்தர் ஒரு அண்டர் ஸ்கோரோவோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆல்பபெட்லயோ தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஸ்டார்டிங்ல ஒரு டிஜிட் கொடுக்க போறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட் ஐ எம் கிவிங் இஸ் 2. இது ரூலை பிரேக் பண்ணி கொடுக்குற ஒரு ஐடென்டிஃபையர். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு ஐடென்டிஃபையர்ல கிரியேட் பண்ண ட்ரை பண்ணா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பைத்தான் எரர் த்ரோ பண்ணும். ஓகே, ஸோ என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு டிஜிட்ல அது ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அட் த சேம் டைம் ஒரு நாட் அலவுட் கேரக்டர் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் மை நம்பர் கூட நான் என்ன கொடுக்க போறேன்னா
ஹைஃபன் 2. ஓகே. இப்ப என்ன பண்ணியிருக்கேன்? ஒரு அன்அலவுட் கேரக்டர், அதாவது ஹைஃபன். அத வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்றேன்? என்னோட ஐடென்டிஃபையர்ல ஒரு பார்ட்டா குடுக்குறேன். இப்ப நான் இந்த ப்ரோகிராம் எக்ஸிக்யூட் பண்ணாலும், பைதான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு எரர் வரும். இப்ப இந்த ரீசன், இந்த நான் கேரக்டர்ஸ் குடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டைமும் எரர் வித்தியாசமா வித்தியாசமா வருது நமக்கு. ரீசன் ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்பெஷல் கேரக்டருக்கும், நாட் ஆல், ஒரு முக்காவாசி ஸ்பெஷல் கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆப்பரேஷன் அசைன் ஆயிருக்கும். ஓகே. ஸோ அந்த ஆப்பரேஷன் பேஸ் பண்ணி எனக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எரர்ஸ் வரும். ஆன் த ஹோல் நமக்கு கிடைக்க போறது எரர்ஸ் தான். ஓகே. அதுல எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. பட் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எரர்ஸ் நமக்கு என்ன ஆகும்? கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ண போறேன்? ஆஹ் இந்த கேரக்டர்ஸோட மட்டும் தான் உங்களுக்கு நிக்க போகுதுன்னு கிடையாது. ஐடென்டிஃபையர்ஸ்ல இந்த ரூலை பேஸ் பண்ணி வந்தும் சர்டன் ஐடென்டிஃபையர்ஸ் கிரியேட் பண்ண முடியாது. அதத்தான் வந்து பார்த்தீங்கன்னா, கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கீவேர்ட்ஸ்ங்கிற ஒரு சிம்பிள் டெஃபினிஷன்ல சொல்லணும்னா, ஒரு ரிசர்வ்டு வேர்ட்ஸ். ஓகே. அந்த ரிசர்வ்டு வேர்ட்ஸ்ல நீங்க நினைச்சாலும் உங்களால ஐடென்டிஃபையர்ஸ் கிரியேட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் அண்ட். ஸோ அண்ட்ங்கிறது ஒரு லாஜிக்கல் ஆப்ரேஷன் கீவேர்ட்ஸ். ஓகே. இந்த கீவேர்ட்ல நான் ஒரு வேல்யூ அசைன் பண்ண ட்ரை பண்ணேன்னா, எனக்கு ஸ்டில் பைத்தான் ஒரு இன்வாலிட் சின்டாக்ஸ்னு எரர் அடிக்கும். ஸோ இத ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இங்க கொஞ்சம் ஹைலைட் ஆயி வந்திருக்கு. ஓகே. நார்மலா நான் ஐடென்டிஃபை கிரியேட் பண்ணும்போது நார்மலா இருக்கு. பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கீவேர்ட்ஸ் போடும்போது மட்டும் என்ன ஆகும்? கொஞ்சம் ஹைலைட் ஆயி காமிக்கும். ஓகே. இது கீவேர்ட்ஸ். அது இல்லாம சர்டென் பில்ட் இன் ஃபங்ஷன்ஸும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டேக் பிரிண்ட். ஓகே. ஸோ பிரிண்ட்ங்கிறது ஒரு பைத்தனோட பில்ட் இன் ஃபங்ஷன். பிரிண்டோட சிம்பிள் பர்பஸ் நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான். ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது. ஓகே. இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்? பிரிண்ட் 9 குடுத்தா 9 என்ன ஆகும்? எனக்கு பிரிண்ட் ஆகும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு பில்ட் இன் கமாண்ட ஒரு ஐடென்டிஃபையரா மாத்த போறேன். ஓகே. இப்ப என்ன பண்றேன்? பிரிண்ட்ல வேல்யூ 4 குடுக்குறேன். இப்போ இத எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். ஓகே. இப்ப என்ன பண்ண போறேன்னா, நான் ஒரு பிரிண்ட் ஃபங்ஷன் நான் யூஸ் பண்ணணும். ஓகே. இப்ப என்ன பண்றேன்? பிரிண்ட் குடுக்குறேன். எகெயின் சம் வேல்யூ 8 குடுக்குறேன். இப்ப நான் இந்த ப்ரோகிராம் எக்ஸிக்யூட் பண்ணா, எனக்கு பிரிண்டோட ஃபங்ஷனாலிட்டி என்ன ஆயிரும்? போயிரும். ஓகே. ஸோ ஒரு ஐடென்டிஃபையர் கிரியேட் பண்ணும்போது, அந்த ரூல பேஸ் பண்ணி மட்டும் தான் பண்ணணும்னு கிடையாது. இந்த கீவேர்ட்ஸ் அண்ட் பில்ட் இன் ஃபங்ஷன் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் நீங்க ப்ரோகிராம் பண்ண பண்ண உங்களுக்கே ஃபெமிலியர் ஆக ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ என்ன பண்ணுங்க? ஐடென்டிஃபையர் கிரியேட் பண்ணும்போது, அந்த ரூல் மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் கிடையாது. இந்த கீவேர்ட்ஸ் அண்ட் பில்ட் இன் ஃபங்ஷன்ஸும் நம்ம என்ன பண்ணணும்? ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல். தேங்க் யூ.